As a Malaysian Tamilian, how do you see a movie like Kabali? கபாலியில் வந்து அந்த இஷ்யூவை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அது அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன். மலேசியாலையும் ஏன்னா ரஞ்சித் சொல்லியிருந்தார், அவர் மலேசியாவுக்கு வந்து கோவா ஷூட்டிங் வரப்போ வந்து இங்கேயும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இங்கே ஒரு வாழ்க்கையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் சில 1-2 விஷயங்கள் வந்து அது பொலிட்டிக்கலி இன்அக்யூரேட்டாக இருந்தது. எனக்கும் இந்தியாவுக்கும் வந்து என்ன தொடர்பு அப்படி இருக்குன்னா, இந்த லாங்குவேஜ், இந்த கல்ச்சர், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மண்ணோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதை 3 நம்ம எடுத்துக்கலாம். பட் அது தவிர்த்து வந்து நம்மளுடைய வாழ்வு முறை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த வாழ்வு முறை வந்து நான் pretty much நான் வளர்கிறப்போ காலிவுட் படங்கள் தான் நான் பார்த்து வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து ஒரு 26-27 வயசு வரைக்கும் பார்த்து வளர்ந்தேன். ஆனால் நான் அந்த வாழ்வியல் வந்து certain extent வந்து என்னுடைய வாழ்வியல்னால் தொடர்பு படுத்திக்க முடியல. 70s நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான் வந்து அந்த ஸ்டாரையே கிரியேட் பண்ணுறாங்க, ரிலேட்டபிலிட்டி கிரியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு மேஸ் ஹீரோவாக மாற்றுறாங்க அந்த கேரக்டர் இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்னதாக நான் பார்க்குறேன். 70s வந்து இங்கே எப்படி வந்து பாலு மகேந்திரன்லாம் பண்ணாங்களோ ப்ராபப்ளி அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இப்போ மலேசியாவில் இருக்குமோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மலாய் படங்களுக்கு மட்டும் தான் நேஷனல் அவார்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். முறையாக ஜகாட் வரும்போது நம்மளை முதல்ல டிஸ்குவாலிஃபைட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இது மைனாரிட்டி லாங்குவேஜ்னு நிறைய பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஈவன் மலேஸ் அவங்க கூட ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இதுவும் நம்ம மலேசியா படம் தான் அப்படின்னு. ஈவன் பார்லிமெண்ட்லாம் கூட டிபேட் பண்ணுற அளவுக்குலாம் போணுச்சு, ஒரு பெரிய இஷ்யூவாக ஆனது. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் ஜெயிச்சோம் நேஷனல் அவார்டு முதல் தடவை. ப்ராபப்ளி இந்த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து ஐடென்டிட்டின்னு நினைக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள் தான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் ஸ்டில். யா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இன்னைக்கு நம்ம மலேசியன் தமிழ் சினிமா பற்றி பேச போகிறோம். அண்ட் த ரீசன் இஸ் திஸ் பர்சன் ஹியர், மிஸ்டர் சஞ்சய், ஹூ இஸ் அ மலேசியன் தமிழ் ஃபில்ம் மேக்கர். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஜகாட் வாஸ் ரிலீஸ் 10 years ago. எஸ் சார். அண்ட் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறீங்க. கரெக்ட். ஆமாம். ஸோ why the re-release? 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு சினிமா தான், ஒரு 18 ஸ்க்ரீன் தான் கொடுத்தாங்க. அது ரிலீஸ் ஆனால் இன்றைக்குள்ள தேதிக்கு வந்து மலேசியா படங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-70 ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த காலத்தில் வந்து தமிழ் சினிமாங்கிறது வந்து ரொம்ப மலேசியா தமிழ் சினிமா வந்து ரொம்ப குறைவான வரவேற்பு இருக்கும். பட் அதை பார்த்துட்ட பிறகு வந்து நிறைய பேர் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் சரி நம்ம திரும்பவும் 10 வருஷம் ஆகுது, அதோட கூட சேர்த்து 2 படம் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த 2 படங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜகாட்டோடைய கைண்ட் ஸ்பிரிச்சுவல் சீக்வல், தட் இஸ் மச்சாய் அண்ட் ப்ளூஸ். ரெண்டு படம், மச்சாய் ஒரு படம், ப்ளூஸ் ஒரு படம். யா. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மேபி இதை திருப்பி ரீவிசிட் பண்ணலாம். இன்னும் ஜகாட்டை இன்னும் பார்க்காத சில யங்கர் ஜெனரேஷன் கூட இருப்பாங்க. ஸோ சரி மொத்தமாக சேர்த்து பார்க்குற மாதிரி ஒரு 3 படமாக ஒன்றா வெளியாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங். ரைட். ஸோ இப்போ மலேசியா இஸ் a very big market for Tamil films from India. கரெக்டா? கரெக்ட். சிங்கப்பூர், மலேசியா அந்த ஏரியாலாம். எஸ். ஸோ உங்கள் படங்கள் வந்து அதோட கம்பீட் பண்ணும்போது இஸ் தேர் a disadvantage? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா காலிவுட் சினிமா வந்து ஒரு 100 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. அப்போ மலேசியா தமிழ் படைப்புகள் வந்து இப்போ தான் கொஞ்சம் வீரியமாக வந்து 2012க்கு மேலே தான் வந்து தியேட்டரில் வருது. 2012. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருப்போம்னா டிவி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, டிவிடி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் டு டிவிடி அப்படின்னு இருக்கும். முதல்ல வந்த படம் வந்து ரத்தப்பை அப்படின்னு சொல்கிறாங்க, 1969 வந்தது. அது வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவாக பண்ணிவிட்டு ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 91 வந்து ஒரு படம் வந்தது, அது ஃபிலிமில் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி, அதில் வந்து எல்லோரும் வந்து டிவி ட்ராமாஸ், அதுக்கப்புறம் டிவிடி பண்ணிட்டு இருந்தாங்க. 2012 என்ன நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து மலேசியாவில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, அது உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். என்னென்னா கம்பல்சரி ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் படங்களுக்கு வந்து எக்ஸிபிட்டர்ஸ் வந்து ஒரு 2 வாரம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். பட் அதில் வந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ப்ளே பண்ணி படங்களை சீக்கிரம் வெளியாக்கிடலாம். பட் அகெயின் அந்த ஃபெசிலிட்டிஸ், அந்த பெனிஃபிட் வந்து தமிழ் படங்களுக்கும் சைனீஸ் படங்களுக்கும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னே வந்து வெறும் மலாய் படம் தான். மலாய் படம் அவங்களும் வந்து ஒரு 50s படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆச்சு இன்றைக்கி. ஆனால் நம்ம ஒரு தமிழ் படமோ சீனா படமோ 2012 தான் சினிமாவுக்கு ப்ராப்பராக நம்ம வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ரிலேட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 13 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளார தான் வந்து ஒரு
சினிமாவுக்கு வரக்கூடிய ஒரு யங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஓகே. அப்போ அந்த அடிப்படையில் ஒன்றும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மலேசியா படங்கள் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்து வர படங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ தி ஆவரேஜ் மலேசியன் தமிழ் எடுத்துக்கிட்டா அவங்களோட ஒப்பீனியன் வந்து தட் மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் பண்ணுற படங்கள் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு தி திங்க் இஸ் இட்? ஓகே. அண்ட் why is that opinion there? மலேசியாவில் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி வச்சுக்கோமே, ஒரு 100% வந்து ஒரு 97% உள்ள பீப்புள் வந்து இந்தியா சினிமாவை ரெப்ளிகேட் பண்ணால் போதும், அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒரு 3% நம்ம வந்து இல்லை நம்ம ஒரிஜினலாக கதை சொல்லணும் அப்படிங்கிறது வரும் இல்லையா. அப்போ இந்த ஏற்க முடியும் இந்த 97% வந்து நம்ம வந்து ஒரு இமிட்டேஷன் படங்கள் எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணதுனால நம்ம புதுசாக ஒரிஜினலாக கதை சொல்ல வரோம் அப்படி இல்லையா. ஸோ அந்த பிராண்டை உடச்சிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்ரி ஒன் இஸ் கம்ஃபர்டபுள் வித் தட். நம்ம இந்தியா படங்களே வந்து நம்ம இமிட்டேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காங்க. பட் இப்போது இந்தியா படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுது. ரைட். ஸோ அந்த ரிலீஸ் ஆன படங்களை இமிட்டேட் பண்ணுறதுல என்ன யூஸ் சொல்லுங்கள்? அதான் சார், அது உங்களுக்கு தெரியுது. பட் ஐம் ரியலி கியூரியஸ். லைக் இமிட்டேட்டாக எந்த படங்கள் சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்களேன். இமிட்டேஷனாக எப்படி சொல்லலாம் சார்? ஐ வுட் சே த சைக்கி. அதாவது இப்போ இங்கே உள்ள வந்து இப்போ இங்கே ஒரு கிராமர் இருக்கும் இல்லையா. இப்போ உலகத்தில் வந்து ஒரு 70 கண்ட்ரிஸ் வந்து படம் ஆக்டிவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு கைதி எடுத்துக்கோங்க, லோகேஷ் கனகராஜ் படம் கைதி. ஸோ லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசென்ட்லி வந்து பாட்டு இல்லாமல் வந்தது இல்லையா. அது நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா. ஓகே. பாடல்கள் இருக்கும், காமெடி இருக்கும், லைக் ஒரு ஹீரோக்கு ஒரு ஆர்கிடைப் இருக்கும். ஒரு ரஜினிகாந்த் படம். ஆமாம். ஸோ இந்த ஆர்கிடைப்ஸ், இந்த சைக்கி, இதை வந்து தான் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஐ வுட் சே த சைக்கி சொல்லுவேன். ஓகே. ஹோல் கிராமர் அந்த ஆர்கிடைப்ஸ் அந்த சைக்கி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாஷா அந்த மாதிரி. பாஷான்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ ஒரு மலேசியாவில் ஒரு டிவோஷனல் படம் எடுத்தால் கூட இங்கே உள்ள ஒரு டிவோஷனல் கிராமர் எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு ரொமான்டிக் படம் இருந்தால் கூட இங்கே உள்ள ரொமான்டிக் படத்தோட கிராமர் எடுத்துக்குவாங்க. அந்த ஹோல் பல்ஸ், அந்த கிராமர், அந்த டோன், அந்த பேசிங், அது எல்லாமே இங்கே உள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற படங்களில் விச் யூ கைண்ட்லி ஷேர்ட் வித் மீ, கேன் யூ எக்ஸ்பிளைன் அந்த கிராமரை எப்படி உடைக்கிறீங்க? எப்படி அந்த கிராமரை உடைக்க பார்க்குறேன்னா சார், அடிப்படையில் வந்து அடிப்படையில் பேசிக்கானது வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரிஜினலான ஸ்கிரிப்ட். whatever நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை நான் பார்த்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எடுத்துக்கிட்டு இப்போ சம்டைம் நம்ம வேர்ல்டு சினிமா பார்ப்போம், மற்ற கண்ட்ரியில் படங்கள் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த படத்தோடைய அந்த நெரேட்டிவை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணணும்னா இந்த கதை சூழலுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய கிராமராக இருக்கணும். ஓகே. அப்படி தான் நான் பார்க்குறேன், வித்தியாசப்படுது அப்படி. ஓகே. இப்போ ஜகாட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தெர் இஸ் திஸ் ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் சீன். யூனோ ரேடியோவில் வந்துட்டு மலேசியன் தமிழர்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பற்றி ஒரு நியூஸ் வருது. தட் இஸ் அது அவங்க பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவரோட பேண்ட்டை வந்து பெல்ட் போடுறாரு. ஒன்லி திங் இஸ் he doesn't have money for a belt. ஸோ ஒரு ரோப்போ ஒரு ஸ்ட்ரிங் வச்சு அதை வந்து கோத்து லூப்பில் கோத்து அவர் பண்ணுறாரு. ஸோ you're trying to show the life of the average Malaysian Tamilian, கரெக்டா? இந்த மாதிரி. பட் எனக்கு ஒரு லாஜிக் என்னன்னா, if somebody is living in that condition, இது வந்து இந்தியன் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கான லாஜிக் நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ வந்து தமிழில் வந்துட்டு இப்போ எஸ்கேபிசம் ஜாஸ்தி, ரியலிசம் ஏன் கம்மின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க அவங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு சீன் டிஸ்கிரைப் பண்ணோம்ல இந்த மாதிரி. ஸோ அவங்க எதுக்கு ஒரு தியேட்டருக்கு போயிட்டு அதே பாவர்ட்டி அதே இது பார்க்கணும்? அவங்க போயிட்டு 4 டான்ஸு சாங் அந்த மாதிரி ஒரு ரிச்சா லாவிஷா ஒரு ஹீரோ நல்ல க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டு ஹீரோயின் நல்ல க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டு, தட்ஸ் த லாஜிக் தட் பீப்புள் யூஸ்வலி கிவ் ஃபார் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். நீங்கள் அந்த லாஜிக் எப்படி பார்க்குறீங்க? நான் லாஜிக் எப்படி அதில் ஒரு உண்மை இருக்குது, நீங்கள் சொல்லதில் உண்மை இருக்குது. ஆனால் நான் என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன நான் பார்க்கணும் சார். அதாவது மலேசியாவுடைய வாழ்வியல் வந்து டோட்டலி வேறு. அதாவது நம்ம வந்து நீங்கள் மலேசியானா யூ ஆர் டாக்கிங் அபௌட் மலேசியன் தமிழ்ஸ். ரைட். அண்ட் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கும் இந்தியாவுக்கும் வந்து என்ன தொடர்பு எப்படி இருக்குன்னா, இந்த லாங்குவேஜ், இந்த கல்ச்சர், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மண்ணோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதை 3 நம்ம எடுத்துக்கலாம். பட் அது தவிர்த்து வந்து நம்மளுடைய வாழ்வு முறை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்.
பட் அந்த வாழ்வு முறை வந்து நான் pretty much நான் வளர்கிறப்போ காலிவுட் படங்கள் தான் நான் பார்த்து வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து ஒரு 26, 27 வயசு வரைக்கும் பார்த்து வளர்ந்தேன். ஆனால் நான் பார்த்த அந்த வாழ்வியல் வந்து certain extent வந்து என்னுடைய வாழ்வியல்னா தொடர்பு படுத்திக்க முடியல ஓரளவுக்கு. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து ப்ராபப்ளி ஒரு 10 வயசு இருக்கும். அப்போது நேஷ்னல் டிவியில் வந்து ரெட் ஷோர்கம் போட்டாங்க. சங்கிமாவோட ரெட் ஷோர்கம் போட்டாங்க. ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் வந்து அவங்க தாத்தா பாட்டி வந்து எப்படி கரும்பு தோட்டத்தில் மீட் பண்ணாங்க, லவ் பண்ணாங்க அப்படின்னு சீன் இருக்கும். அது பார்க்கும்போது 10 வயசு எனக்கு தெரியாது, அது வேர்ல்டு சினிமான்னு எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த சினிமா பார்க்குறப்ப இது ஏன் வேறு மாதிரி இருக்குது, இந்த விஷுவல் என்னமோ பண்ணுதே அப்படின்னு இருந்துச்சு. எங்கள் தாத்தா பாட்டி வந்து அந்த ரப்பர் எஸ்டேட்டில் வந்து எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷுவல் ரெஃபரன்ஸே கிடையாது. அதுதான் எனக்கு முதல்ல வந்து நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக ஆகணும்னு ஆசைப்பட்டது வந்து இந்த வாழ்வியலோடைய விஷுவல் எப்படி இருக்கும், ஒரு பியோர் விஷுவல் நம்ம ஹண்ட் பண்ணமா எப்படி இருக்குங்கிற ஒரு தேடுதல் வந்தது. அதை நோக்கி தான் பயணிச்சது. அதனால வந்து நான் வந்து நீங்கள் சொன்ன லாஜிக்கும் இருக்குது. பட் அந்த லாஜிக்கை தாண்டி இது பிகர் பர்பஸ் ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதை பதிவு பண்ணி ஆகணுங்கிற அடிப்படையில் தான் ஜாகாட் பண்ணது. As a Malaysian Tamilian, how do you see a movie like Kabali? கபாலியில் வந்து அந்த இஷ்யூவை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அது அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன். மலேசியாலையும் ஏன்னா ரஞ்சித் சொல்லியிருந்தார், அவர் மலேசியாவுக்கு வந்து கோவா ஷூட்டிங் வரப்போ வந்து இங்கேயும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ இங்கே ஒரு வாழ்க்கையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் சில 1-2 விஷயங்கள் வந்து அது பொலிட்டிக்கலி இன்அக்யூரேட்டாக இருந்தது. ஓகே, அது வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். பட் அது நான் பார்க்குறப்போ எனக்கு அது பர்சனலாக தோணுச்சு, இது கொஞ்சம் இன்அக்யூரேட்டாக இருக்குன்னு தவிர மற்றபடி அது வந்து ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு முயற்சியாக நான் பார்ப்பேன். இல்லை நான் அது ஏன் கேட்டேன்னா, அந்த மாதிரி ஒரு படம் would that be a good model to make Malaysian Tamil movies? எஸ் அது That is ஒர்க் பண்ணும். கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருக்கு, Yeah, ஒரு இஷ்யூ பற்றியும் பேசுகிறாங்க, ஒரு வாழ்வியலும் காமிக்கிறாங்க. ஸோ லைக் அந்த மாதிரி பண்ணலாம் சார். இப்போ என்ன ஒரு அடிப்படை பிரச்சனைனா, நம்ம அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பண்ண போனாலே ஒரு சர்டன் பட்ஜெட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி சினிமா பண்ணுறதுக்கு அது பண்ண முடியாதுன்னு கிடையாது. அந்த மாதிரி சினிமா பண்ணதுக்கான ஒரு சர்டன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க, ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டனாக எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது ப்ராபப்ளி அந்த ஒரு சூழல் வரும்போது அந்த மாதிரி படங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, நமக்கான அந்த பிளானிங்கும் இருக்குது. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ப்ராபப்ளி இது ஒரு ப்ராசஸாக நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயங்கர ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாரை கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு சின்ன படங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 70s நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான் வந்து அந்த ஸ்டாரையே கிரியேட் பண்ணுறாங்க, ரிலேட்டபிலிட்டி கிரியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு மேஸ் ஹீரோவாக மாற்றுறாங்க அந்த கேரக்டர் இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்னதாக நான் பார்க்குறேன். 70s வந்து இங்கே எப்படி வந்து பாலு மகேந்திரன்லாம் பண்ணாங்களோ ப்ராபப்ளி அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இப்போ மலேசியாவில் இருக்குமோ ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை தவிர்த்து எவ்வளோ மலேசியன் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க ரஃபா? ஃபில்ம் மேக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டோமா ஒரு கொஞ்சம் ஒரு 50 பேராவது இருப்பாங்க. 50 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் வருமா? எவரேஜாக ஒரு 10ன்னு சொல்லலாம், 10 படம் மாதிரி சொல்லலாம். அண்ட் இது எல்லாமே ஜகாட் மாதிரி இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸ். இண்டிபெண்ட்டாக எஸ், எல்லாரும் இண்டிபெண்ட்டாக செய்வாங்க. பட் அதோடைய சாயல் வேறு மாதிரி இருக்கும். பட் இண்டிபெண்ட் தான். அது பட்ஜெட் ஒன்று எடுத்துக்கிட்டோமா எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஸ்டூடியோக்கு வெளியே தான் வேலை செய்கிறாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக பண்ணால் கூட அது ஸ்டூடியோக்கு வெளியே பிகர் ஸ்டூடியோ ஃபண்ட் பண்ணாத எல்லாம் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடிய படங்கள் தான். ஸோ இப்போ மலேசியன் தமிழர்கள் வந்து முக்காசி தமிழ்நாட்டில் பண்ணுற தமிழ் படங்களை பார்க்குறாங்கன்னா அந்த படங்களுக்கு நீங்கள் பண்ணுற படங்களுக்கு ஹூஸ் த டார்கெட் ஆடியன்ஸ்? நம்ம அவங்களையும் தான் டார்கெட் பண்ணுறோம். அதாவது அவங்களும் பார்க்குறாங்க தான், அப்படி இல்லைன்னு பார்க்கலன்னு கிடையாது. பட் என்னன்னா அது வந்து ஒரு விரிவாக அடையலை. இப்போ லெட்ஸே மலேசியாவில் வந்து ஒரு 3 மில்லியன் தமிழர்கள் இருக்காங்கன்னா ப்ராபப்ளி அதில் வந்து நம்ம டேப் பண்ணது வந்து ப்ராபப்ளி ஒரு 30,000 பேர் பார்த்துருந்தாங்க. இப்போ ஸ்லோலி வந்து ஒரு 100,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது கொஞ்சம் அந்த ஜோன் பெருசாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் வந்து ஸ்லோலி இப்போ ஒரு பெரிய படம் லெட்ஸே ரஜினிகாந்த் படம் மலேசியாவுக்கு வந்துச்சுன்னா 3 மில்லியன் பாப்புலேஷனில் 1 மில்லியன் பாப்புலேஷனாவது போய் பார்த்துருவாங்க. அதில் இப்போதைக்கு வந்து மலேசியா படங்கள் வந்து 30,000லேருந்து ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்க. இது ஸ்லோலி வந்து ஒரு குவார்ட்டர் மேபி 250,000 ஸ்லோலி அப்படி பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். பட் நீங்கள் இப்போ 3 படம் பண்ணியிருக்கீங்க, ஜகாட் ரீரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஹூ இஸ் ஹெல்பிங் யூ ஃபைனான்ஸ் ஆல் திஸ்? ஃபர்ஸ்ட் படம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இண்டிபெண்டனாக சொந்தமாக, அதுக்கப்புறம் என்னுடைய மாமனார் சப்போர்ட் பண்ணார் அந்த படம் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு என்ஜிஓ இருக்காங்க, மை ஸ்கில் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த இஷ்யூ
அவங்க அந்த ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 3 பேரும் இப்போ எங்களுடைய கம்பெனி, நான், சிவா, என்னோட ப்ரொடியூசர் ஸ்கைசன் ஸ்டுடியோஸ், அப்புறம் என்னோட மாமனார், அப்புறம் மை ஸ்கில் ஃபவுண்டேஷன் 3 பேரும் சேர்ந்து ஜகாட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ரொம்ப கடினம். ஒரு பட்ஜெட் வந்து மலேசியா படம் செய்கிறது வந்து ரொம்ப கடினம். அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஜகாட் முடிஞ்சு மாச்சாய் அண்ட் ப்ளூஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் கிடச்சிது. பிகாஸ் ஆஃப் ஜகாட்டோடைய ப்ரொஃபைல் இருந்ததுனால நம்ம வந்து நேஷனல் அவார்டு ஜெயித்தோம். அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியராக இருந்தது. நேஷனல் அவார்டு இன் மலேசியா ஃபார் ஜகாட் அந்த மலே, சைனீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து முதல் முறை. இதுக்கு முன்னாடி வந்து மலாய் படங்களுக்கு மட்டும்தான் நேஷனல் அவார்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். முறையாக ஜகாட் வரும்போது நம்மளை முதல்ல டிஸ்குவாலிஃபைட் பண்ணாங்க. பிகாஸ் அந்த லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இது மைனாரிட்டி லாங்குவேஜ்னு நிறைய பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஈவன் மலேஸ் அவங்க கூட ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இதுவும் நம்ம மலேசியா படம் தான் அப்படின்னு. ஈவன் பார்லிமெண்ட்லாம் கூட டிபேட் பண்ணுற அளவுக்குலாம் போணுச்சு, ஒரு பெரிய இஷ்யூ ஆனது. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் ஜெயித்தோம் நேஷனல் அவார்டு முதல் தடவை. அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக பெஸ்ட் ஃபிலிம், நாட் ஜஸ்ட் பெஸ்ட் மலேசியன் தமிழ் ஃபிலிம், but best Malaysian film yes. that year. Yeah. Oh, that's awesome. Thanks sir, thanks. Yeah. So did that help? கண்டிப்பாக சார். அதனால தான் வந்து இந்த 2 படங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாடரேட்டான பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டர் டெக்னிக்கல் குவாலிட்டியால் செய்ய முடிஞ்சது மாச்சாயம் ப்ளூஸும். இல்லைனா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு மலேசியா தமிழ் படம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த ஜகாட் ரிலீஸ் ஆனது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ரைட். இப்போ இந்த 2 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த கேப்பில் ஏன் இவ்வளோ டைம் எடுத்தது? ஏன் 2-3 காரணம் இருக்குது சார். ஒன்று, பர்சனலாக எனக்கு ஒரு தேடுதல் இருந்துச்சு. நான் ஜகாட்டி ஒரு 10 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது முடிச்சிட்ட கையோட எக்ஸாக்ட்லி அடுத்தது என்ன அப்படி செய்கிறதுன்னு. பட் 2-3 ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது சரியாக வரல. பர்சனலி ஒரு ஸ்டூடியோலாம் ஃபன் பண்ண வந்தாங்க, ஒரு மலை படம் செய்கிறதுக்கு வந்தாங்க. எனக்கும் அது பேலன்ஸ் கிடைக்கல. அதாவது அது மெயின் ஸ்ட்ரீமாகவும் இருக்கணும், ஒரு ஆத்தர்ஷிப் உள்ள படமாகவும் இருக்கணுங்கிறது நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வரல. அதனால் நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல இது ப்ரொசீட் பண்ண வேணாம், இது மற்றவங்க எல்லாத்தோடைய டைமும் நேரத்தையும் வீணாக்கும் சொல்லிவிட்டு திரும்பவும் தமிழுக்கு நம்ம பண்ணும் பொழுது இடையில கோவிட் வந்துடுச்சு. ஆனால் இந்த 10 வருஷத்தில் வந்து ஒரு 4 ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்கிற ஒரே ஒரு லக்ஸுரி என்னென்னா ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணதுக்கான ஒரு லக்ஸுரி இருக்கிறதுனால டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். 2020 ஷூட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால 2 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் இந்த 2 படமும் சேர்த்து ஷூட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ஜகாட் வந்து இட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரி இல்லையா? சொல்லலாம் சார். ஓகே. எந்த பார்ட்? இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ லிட்டில் பாய். இட்ஸ் கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. கரெக்ட். அந்த எந்த பார்ட் இஸ் யோர் ஸ்டோரி? அந்த கேரக்டர், அந்த பையன் வந்து அந்த சிஸ்டமில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, யார் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குன்னு தெரியாமல் ஒரு க்ரியேட்டிவான ஒரு சைல்டு வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது இல்லையா. அதுக்கப்புறம் எந்த பாத் எடுக்கலாம், எந்த ரோல் மாடல் எடுக்கலாங்கிற ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணுது. அது தவிர்த்து மற்ற கேரக்டர் எல்லாமே நான் பார்த்த கேரக்டர்ஸ், மற்ற அடால்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே நான் வளரும்போது பார்த்த என்னுடைய கம்யூனிட்டியோட கேரக்டர்ஸ், அதை வச்சு எடுத்தது. ஸோ இப்போது யூ வாண்ட் டு மேக் இப்போ மலேசியன் தமிழர்களோட வாழ்வியலை பிரதிபலிக்கிற படங்களை நீங்கள் பண்ண பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இந்தியானா some issues are, for example, racism, casteism, could be women's issues. அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ மலேசியாவில் வாட் ஆர் த ப்ரைமரி இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை மலேசியன் தமிழ்ஸ்? இப்போ நீங்கள் மலேசியாவில் வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த எக்கானமிக் ஸ்ட்ரகிள் பற்றி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி இந்த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து ஐடென்டிட்டின்னு நினைக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள் தான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் ஸ்டில் ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷம் வந்து ரப்பர் எஸ்டேட்டில் இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு அர்பனைசேஷனுக்கு தூக்கி போடப்பட்டோம். அதில் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரான்சிஷன் ப்ரோக்ராம் இல்லை. அப்போது மலேசியா தமிழர்களுடைய தேடுதல் எல்லாமே வந்து சர்வைவலை நோக்கி போயிடுச்சு. சர்வைவல், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும், நல்லா வாழணும் அப்படிங்கிற சர்வைவலை நோக்கி போனதுனால இந்த சில ஐடென்டிட்டி நம்ம தொலைச்சிட்டோமோ. ஈவன் மலேசியாவில் நிறைய பேர் வந்து குழந்தைங்க கூட இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து இப்போ என்னுடைய மகன் வந்து தமிழ் எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போனால் பரவாயில்லையே தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டியை நம்ம தொலைச்சிடுமோ, சர்வைவலில் வந்து ஐடென்டிட்டியை தொலைச்சிடுமோங்கிறது தான் பெரிய இஷ்யூவாக நான் பார்க்குறேன். மேபி நிறைய பேர் என் கூட அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எஸ் இஸ் ட்ரூ. பட் அதை விட தாண்டி இந்த ஐடென்டிட்டி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை நான் பர்சனலாக யோசிக்கிறேன். ஸோ த மெயின் திங் இஸ் லாஸ் ஆஃப் மலேசியன் தமிழ் ஐடென்டிட்டி. ஆமாம். அது வந்து ஸோ தே லுக் அட் தெம்செல்ஸ் மோர் லைக் மலேசா. இல்லை, மலேசியன் இல்லை. அதாவது பக்கா ஒரு இந்தியர்களாகவே தான் அவங்களை இது இந்தியன் தமிழ் மாதிரி. இந்திய தமிழ் மாதிரி இல்லை. அதாவது
எப்படி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இங்கே ரிலிஜன் நல்லா ஸ்ட்ராங்காக ரிலிஜன் இருக்குது. அங்கே தமிழ் பள்ளிகள் இருக்குது. இங்கே நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு போனீங்கன்னா தமிழ் பள்ளிகள்லாம் இருக்காது. அந்த பேசிக் வசதிகள் எல்லாமே இருக்குது. ஒரு தமிழர்கள் வந்து தமிழ் பேசலாம், அது எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறது வந்து அதையும் தாண்டி ஒரு இன்விசிபிளான உள்ளுக்குள்ள ஒரு சைக்கி இருக்கு இல்லையா? ஸோ அந்த சைக்கியை தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ தூரம் வந்து நம்ம அது உண்மையான ரூட் கல்ச்சர் அந்த தமிழ் அதுக்கு அந்த அடையாளத்தை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோமா, இல்லை சர்ஃபேஸ் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. ஓகே. அண்ட் யுவர் ஃபிலிம்ஸ் ட்ரை டு எக்ஸாமின் திஸ். எஸ். ஓகே. ஸோ மற்றவங்கெல்லாம் என்ன மாதிரி, தட் இஸ் உங்களை மாதிரி நிறைய மலேசியன் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க எந்த மாதிரி படங்கள் பண்ணுறாங்க? Because நான் ரீசெண்டாக, சாரி டு இன்டரப்ட், பட் நான் ரீசெண்டாக வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அப் மலேசியன் தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் நம்பர் 1 கிராசிங் மூவி அது பார்த்தா ராம்காம் மாதிரி இருந்தது. ஒரு வெட்டிங் எல்லாம் இருந்து, இட் லுக் லைக் அ ராம்காம். அண்ட் இட் டிடன்ட் லுக் பர்டிகுலர்லி, அதை பார்த்து மலேசியன் தமிழ் மாதிரி இல்லை, இட் லுக் லைக் அ ரெகுலர் எனி வேர்ல்ட் சினிமா மாதிரி தான் இருந்தது. லைக் எனிவேர் இந்த வேர்ல்ட் நடக்கக்கூடிய, பாலிவுட்லயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், தமிழ்லயும் இருக்கலாம், இல்ல என்ஆர்ஐயும் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. இஸ் தட் ரைட்? இஸ் தட் கரெக்ட்? ஓகே. யூ நோ which film I'm talking about? எனக்கு I'm not remembering the name now. தெரியுது. ஆமா. ஒரு ஜெனரிக்கான ஒரு ஜானர் படங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஜானர் எடுத்துக்குவாங்க, பர்டிகுலர்லி ஒரு 2000க்கு மேலே வந்து நிறைய ஹாரர் படம் எடுத்தாங்க. ஓகே. மலேசியா தமிழ் படம். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஏன் வந்து இங்கே தமிழ் படம் தமிழ் சூழலில் வந்து நிறைய ஹாரர் படம் வந்த காமெடியாக வரும், ஏன் ப்ராப்பர் ஹாரர் வரல, ஏன் மலேசியாவில் ஹாரர் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ஐசோலேஷனுக்கு இடம் இருக்காது இல்லையா? மலேசியாவில் வந்து நீங்கள் ஐசோலேட்டடாக இருக்கிறதுக்கான சூழலில் வந்து அந்த சைக்கி ஒர்க் பண்ணுது. இங்கே வந்து அந்த உண்மையான ப்ராப்பர் ஹாரர் ப்ராபப்ளி ஒர்க் பண்ணாத காரணம் அப்படி சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய ஹாரர் படம் எடுத்தாங்க. நிறையா ஹாரர் காமெடி வரும், ஆக்ஷன் காமெடி வரும், ரொமான்டிக் காமெடி வரும். இது மூணும் வந்து எல்லா காலமும் செய்யக்கூடிய ஒரு ஜானர். அண்ட் அதுதான் ப்ராப்ளம். பிகாஸ் இப்போ அங்கேருந்தும் அதே மாதிரி படங்கள் வந்துட்டு இங்கேருந்தும் அதே மாதிரி படங்கள் இருந்தால் the clash happens. Yes. And people will prefer the Indian films. கண்டிப்பா. Okay. Because maybe the production values are better and the மாதிரி. So finally, what is the solution? இது சொல்யூஷன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு ஜானர் படங்கள் எடுக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ராபப்ளி இங்கே சினிமாவுக்கு வந்து சில லக்ஸரி இருக்காது. அதாவது ப்ரொடக்ஷன் வேல்யூ பட்ஜெட்டில் இருக்கும். பட் ப்ராப்பர் ஜானருக்கு போகிறதுக்கான மேபி இங்கே ஸ்பேசஸ் இல்லாமல் இருக்கலாம் சில காரணங்கள்னால. மலேசியாவில் வந்து ஒரு ப்ராப்பர் ஜானர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அப்படி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தாய்லாண்டில் ஒரு படம் வந்தது, பேட் ஜீனியஸ் அப்படின்னு ஒரு படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஹைஸ்ட் படம். ஆனால் உலகத்தில் யாருமே செய்யாத ஹைஸ்ட் கான்செப்ட் வந்து அவங்க முதல்ல செஞ்சாங்க. எக்ஸாமில் ஹைஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஈவன் ஆனால் அவங்களுடைய ஆர்கிடைப் வந்து 70s வந்து ஹாலிவுட்டோடைய ஹைஸ்ட் மூவி எடுத்துக்கிட்டு எக்ஸாமில் ஹைஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது வந்து உலகத்தில் யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஜானர், ஒரு கிராமர் எடுத்துக்கலாம். பட் யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கிளில் நம்ம செஞ்சோமா அது இன்னும் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் யார் வேணாலும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜானர் படம் வந்து மலேசியாவிலேருந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஜகாட் மாதிரி படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கா? அதுக்கான முயற்சிகள் இருந்தது. நாசர் சார் வந்து அது முயற்சி பண்ணார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ இங்கே ரிலீஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இன்டர்வல் எல்லாமே வரணும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுனால அப்போது நான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல நம்ம ஓடிடியில் இது பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்டில் ஓடிடி மூலியமாக கூட இங்கே உள்ளவங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணோம். மாச்சாயும் ப்ளூஸும் இங்கே ரிலீஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒரு சின்ன லிமிட்டட் ரிலீஸ். ரைட். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐ ஹோப் தட் you have you're able to tell more and share more stories. But what's interesting is இப்போ வந்து வேர்ல்ட் ஓவர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஹோமோஜனைசேஷன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஜானர் ஃபிலிம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ that's why countries like China, ஃப்ரான்ஸ்லாம் வந்து they limit the number of other country releases so that அவங்களோட சொந்த படங்கள் வந்து கொஞ்சம் ஓடுறதுக்கான சான்ஸ் இல்லைன்னா everybody will go to one big Superman or Jurassic Park or something like that because that's the immediate attraction. So அதுக்காக அந்த மாதிரி இருக்கு. So but I just hope you're able to conquer all this and all the best and congratulations on 10 years of your film. Thank you sir. Thank you very much. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரிய
பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.